நம்ம சாந்தி முகூர்த்த ராத்திரி எல்லாம் அநியாயத்துக்கு சிவராத்திரியா போய் தொலையுது. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது நிலு. தப்பு. பெரியவங்க வேண்டதுல அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி வா, உனக்கு ஒரு நல்ல ஜோக் சொல்றேன். வேண்டாங்க. ஐயோ, யாராவது வந்துருவாங்க. வருவான். அங்க இத்தனோண்டு மூட்டை பூச்சி கடிச்சா கூட கிழவி அப்படி இப்படி பெறறா. இங்க நீ யாராவது வருவாங்கற அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கேயே நடக்கணும். ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ரைட். ஐயா, நீங்க கட்டின ரயில்வே பாலம் இடிஞ்சு விழுந்து ரயில் கவிழ்ந்துடுச்சு. எத்தனை பேர் செத்தாங்களோ, எத்தனை பேருக்கு கை கால் போச்சோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீலு, அக்கா, அக்கா. பாட்டிமா, பாட்டிமா. வந்துட்டீங்களா அம்மா? உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காகத்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். பாட்டி, அவர் எங்க? உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் ஆபீசர் வந்து அவரை அழைச்சிட்டு போயிருக்காரு. என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்க. அம்மா, அம்மா, அம்மா. ஐயா பாருங்க, என் தனியாயத்தை என் புருஷனும் பிள்ளையும் போயிட்டாங்க. வருத்தப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நியாயம் கிடைக்க முடியாது செய்யறேன். எதுக்கு சார் எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுத்தீங்க? என்ன நல்லா செஞ்சீங்க நீங்க. வாங்க இப்படி பாருங்க சார். கூற புடவையோட மஞ்சள் குங்குமத்தை எழுந்த இந்த கல்யாண பொண்ணு பாருங்க. அவளுக்கு சுமங்கலி கோலத்தை உங்க கவர்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? பாருங்க, அம்மா வேணும் அம்மா வேணும்னு அம்மா செத்து போயிட்டு தெரியாம தாய் பொணத்து மேல விழுந்த அழற பச்சை பிள்ளைக்கு தாய் பாசத்தை உங்க மந்திரி பதவி தருமா? அநியாயமா கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு அந்த கான்ட்ராக்டர் அந்த பாலத்தை கட்டினதுனால தானே ரயில் விழுந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. இது யாருடைய தப்புன்னு விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை உடனே அனுப்பி வைக்கிறேன். மிஸ்டர் ராஜன் சார், எல்லா பில்டிங்குக்கு சீல் வைங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அந்த நேரத்துல ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது. நான் கதவு பக்கத்துல நின்று இருந்தேன். திடீர்னு சகப்பு சட்டை போட்ட 4-5 பேரு நக்சலைட் பிரதர், அவங்க ட்ராக் பக்கமா ஓடி வந்தாங்க. அப்ப டாம்னு சத்தம் கேட்டுச்சு. பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. பாம்பு அடிச்சதுனால தான் இது நடந்துச்சுங்கிறீங்களா? டாம்னு சத்தம் கட்ட அது பாம்புன்னு தானே அர்த்தம். மிஸ்டர் கனகராஜ், சி மிஸ்டர் காசிநாத், பாம்பு வச்சா பாலம் வெடிச்சு தானே போகணும், பின்ன இடிஞ்சு விழுந்துச்சுங்கிறீங்க. சொல்லுங்க, பாலம் வெடிச்சுதா இடிஞ்சுதா? பாம்பு வெடிச்சதுன்னு சொன்னா 500, பாம்பு வெடிச்சதுன்னு சொன்னா 500, பாம்பு வெடிச்சது. பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைக்க பாக்குறீங்களாடா? வாங்கம்மா. வணக்கம் ஐயா. நக்சலைட்டுங்க பாம்பு வச்சதுனால பாலம் வெடிச்சதுன்னு சொல்ல சொல்லி இவங்க எல்லாருக்கும் தலைக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு ஒண்ணும் கொடுக்கல. நான் என்னங்க சொல்லணும்? ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாச்சாமிக்கு நமக்கு ஆகாது. அவன் ஆளுங்க இங்க வராம பாத்துக்கன்னு சொன்னல. இப்ப என்னாச்சு? அவன் என்ன மாட்டி வைக்கிறதுக்கு அவன் ஆளுங்களை அனுப்பி தலைக்கு 500 ரூபாய் கொடுத்திருக்கான். ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாசாமி யாரு? அவங்க ஆளுங்க வராம பாத்துக்க நீங்க எப்ப சொன்னீங்க? சொன்னதா இல்லையா? இல்லையே. சொன்னதா இல்லையா? ஐயோ நிறுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், என்ன காப்பாத்துனதுக்கு. சொல்லுங்கம்மா. என் பேத்திக்கு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சுக்கிட்டு பழனிக்கு ரயில போனேன். நடு ராத்திரியில தப்புன்னு சத்தம் கேட்டுதியா. சிஸ்டர், டப்புன்னு கேட்டுச்சா டாம்னு கேட்டுச்சா? ஓ மூஞ்சி மாதிரி கேட்டுச்சு. நாசமா போறவனே, அந்த பாலத்தை கட்டினதே நீதானடா பாழா போனவனே. எல்லார் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறதுக்குன்னே இருக்க. எல்லாரும் போலாம்.
பிரதர் பிரதர் அவங்க சொன்னது அவ்வளவும் உண்மை இல்ல. அப்போ கொஞ்சம் உண்மைங்கிறீங்க. இல்ல, இப்ப என் விரோதிங்க கொடுத்த தப்பான கம்ப்ளைண்ட வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க, ஆசையை சீஸ் பண்ணிட்டீங்க. சீஸ் பண்ண உங்க ஆஸ்தியெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா 24 ஹவர்ஸ்ல பாலத்துக்காக 6 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். டேய் பிரகாஷ், டேய் அசோக், ஹாய். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து? அவன்டா, he is my friend பிரகாஷ், என் உயிருக்கு உயிரானவன். She is the வணக்கம் girl. சார். வணக்கம். சார் அந்த கேஸ் விஷயம் கேஸ் எனக்கு பூராவும் புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது சரி, 2 பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கேன். முடிஞ்ச இன்னொரு நாளைக்கு வரேன். ஆமா, நீ எங்க இருக்க? என் விசிட்டிங் கார்டு இந்தா. 6 கோடி 24 ஹவர்ஸ்ல நான் கட்டலன்னா என் கழுத்துக்கு கத்தி வந்துடும். என்னால முடியாது. ப்ளீஸ் சேட்ஜி. ஐ அம் சாரி. ஐயோ போய் சொல்லுங்கடா. ஆஸ்தி எல்லாம் சீஸ் பண்ணதுனால ஒரு ரூபா கூட புரட்ட முடியாம போயிடுச்சு. பேங்க்ல ஓடி வாங்குறது நம்ம வழக்கம் தானே. இந்த டினாமினேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணுங்க. சரிங்க. மேடம், உங்களை பார்க்கறதுக்காக கான்ட்ராக்டர் கனகராஜ் வந்திருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், மேனேஜர் ஆயிட்டீங்கல்ல. இதுக்கு முந்தின மேனேஜரும் இவரும் ஸ்லேட்டும் குச்சியும் மாதிரி சேர்ந்து இருந்தவங்க தெரியும்ல. உங்க உதவி தேவை. பேங்க் பணம். லோனா கோல்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? கோல்ட வச்சா என்ன பிரயோஜனம்? பேங்குக்கு வட்டி வரும். என் பிரெயினையே வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ரிசர்வ் பேங்க்ல இருந்து 8 கோடி வந்திருக்குல்ல சிஸ்டர். எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பணம் இந்த மாசத்துல விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யணும்னு தெரியும். அது வரையில உங்க லாக்கர்ல தான் இருக்கும்னு கூட தெரியும் சிஸ்டர். அனாவசியமான விஷயங்களை பேசுறீங்க. இல்ல சிஸ்டர், பேங்க் ஸ்டாப் யாருக்கும் தெரியாம நீங்க 6 கோடி தந்தீங்கன்னு வச்சுங்க. கோடிக்கு லட்சமேனி உங்களுக்கு 6 லட்சம் தந்து அந்த 6 கோடியை திரும்ப ஒரு வாரத்துல உங்க லாக்கர்ல வச்சிடுறேன். கெட் அவுட். மறுபடியும் யோசிங்க சிஸ்டர். இதுக்கு முந்தி இருந்த மேனேஜருக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி லேவாதேவில. சோ வாட்? ஐ டோன்ட் கேர். முதல்ல நீங்க இங்கிருந்து போல நான் போலீஸ கூப்பிடுவேன். பியூர் வந்துருங்க. ராகாலத்துல புறப்படும் போல இருக்கு. ஐயா, நீங்க அரெஸ்ட் ஆயிடுவீங்கல்ல? 1977 எமர்ஜென்சினால இந்திரா அம்மா தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பிரதர்? 1980 பம்பர் மெஜாரிட்டில ஜெயிச்சாங்க. அங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் 3 வருஷம் வித்தியாசம். இங்க சிங்கிள் நைட் டிஃபரன்ஸ். கிருஷ்ணா, அந்த ராஜதானி பில்டர்ஸ் கனகராஜ் உன்னை வந்து சந்திச்சானா? அதான் உன் ஒய்ஃப்ட்ட 6 கோடி வாங்கி கொடுத்தா நீ கேட்கற பணம் கொடுக்கறேன்னு சொன்னா. நீங்க என்ன சொன்னீங்க? அவ செருப்பு எடுத்து முதல்ல என்ன அடிச்சிட்டு அப்புறம் ஒன்னு அடிப்பான்னு சொன்னேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க திடீர்னு வயித்து வலி, அப்பண்டிசிட் இருக்கும்போது சந்தேகமா இருக்கு. டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம், கபோர்ட்ல மாத்திரை இருக்கு, எடுத்துட்டு வா. அம்மா. என்னங்க இந்த என்னங்க பாத்ரூம்ல இருக்கேன். அமீபியாட்டிக் பெயின், அப்பண்டிசிட்டிஸ் இல்ல, லூஸ் மோஷன். அப்பா பயந்துட்டேன். டிடி கொண்டாந்தீங்களா? கேஷ் கொண்டாந்துருக்கேன் பிரதர். 6 கோடி கேஷா கொண்டாந்தீங்களா? என்ன செய்யறது பிரதர்? நீங்க என் ப்ராப்பர்ட்டிஸை சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பேங்க்லயும் 1 ரூபாய் கூட கிடைக்கல. ஊரு புறா சுத்தி 10,000, 20,000, 50,000 பிராமிஸ் நோட்டு எழுதி கொடுத்து கொண்டாந்தேன். சந்தேகமா இருந்தா நோட்டு மேல நம்பருங்க இருக்குல்ல, எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்குன்னு குறிச்சுக்குங்க. சார் தானே சொல்றது? சார், இந்த கேஷ் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. அதுக்கு முந்தி அதுல இருக்கிற சீரியஸ் நம்பர்லாம் எழுதி என்கிட்ட கொடுங்க. ஓகே சார், வாங்க சார். ஹலோ, பிரகாஷ் பேசுறேங்க. அது 1 செகண்ட்.
கனகராஜ் 6 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டான். பிரயாணிகள் எல்லார்கிட்டையும் ரிப்போர்ட் வாங்கிட்டேன். 100% கட்டுமானத்தில் உள்ள குறையால தான் பாலம் இடிஞ்சு போயிடுச்சு. பிரயாணிகள் சாட்சியம் இன்ஜினியர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆதாரமா வச்சுக்கிட்டு அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம் சார். இன்னைக்கு ராத்திரியே சார்ஜ் ஷீட் தயார் செய்யறேன். Security, sir. Somebody is going to attack us. Be alert. Move. Move. ஹலோ, நான் என்கொயரி ஆபீசர் பிரகாஷ், ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன். அசோக் இருக்கானா? அவர் வெளியே போயிருக்கார் போல இருக்கு. கனகராஜ் ஆளுங்க என்ன சுத்தி இருக்காங்க. என்ன மர்டர் பண்ண முயற்சிக்கிறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ண எங்கேஜ்டா இருக்கு. நீங்க பக்கத்து ஸ்டேஷன் ட்ரை பண்ணுங்க. சரி. ஹலோ, பிரகாஷ்ங்கிற என்கொயரி ஆபீசரை கான்ட்ராக்டர் கனகராஜ் மர்டர் பண்ண முயற்சிக்கிறானா? நீங்க உடனே ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க ப்ளீஸ் சார்.